Global Talk. அன்புள்ள எமது குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வழமை போல இந்த மத்திய கிழக்கில் என்னெல்லாம் நடக்குது என்பது சம்பந்தமாக என்னென்ன தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்பது சம்பந்தமாக பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கில் காணப்படுற அதிகமான பெரும்பாலான போர் தளபாடங்கள் அனைத்தும் ஜோர்தானில் உள்ள பல்வேறு அமெரிக்காவுடைய விமான தளங்களுக்கு இடம் மாற்றப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கத்தாரில் அமைந்துள்ள அமெரிக்க பேஸ்ல உள்ள அநேகமான போர் தளபாடங்கள் எல்லாம் தற்போது ஜோர்தானுக்கு மாற்றப்பட்ட செய்திகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். காரணம் கத்தார் ஈரானுக்கு மிக அருகில் உள்ள நாடு என்பதால் யுத்தம் ஒன்று ஏற்பட்டால் அமெரிக்க படைகளுக்கு இந்த கத்தார் பேஸில் இருந்து சமாளிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்பதற்காக இந்த அமெரிக்காவுடைய இராணுவ தளபாடங்களை இஸ்ரேலுக்கு அருகில் காணப்படக்கூடிய ஜோர்தான் நாட்டில் கொண்டு போய் அதிகமாக குவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவிலிருந்தும் அதிகமான போர் தளபாடங்கள், விமானங்கள் மற்றும் பல்வேறு வகையான இராணுவ அனைத்து செயற்பாடுகளுக்கும் தேவையான கருவிகளை ஜோர்தானில் மையப்படுத்தி வரும் செய்திகள் இன்று செய்மதி படங்கள் மூலம் பல்வேறு ஊடகங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக போரை ஆரம்பிக்கும் போது அதிகமாக பாதிக்கப்படும் நாடுகளில் ஒன்று இஸ்லாம் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஜோர்தானிய நாடுதான் இஸ்ரேலுக்கு அடுத்ததாக அதிக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. அதே போல் உங்களுக்கு தெரியும், ஈராக்கிலிருந்தும் தங்களது படை வீரர்கள் மற்றும் இராணுவ தளபாடங்களை மத்திய கிழக்கில் வெவ்வேறு எல்லைகளில் காணப்படக்கூடிய அமெரிக்கா மற்றும் அமெரிக்கா ஆதரவு தளங்களுக்கு இடமாற்றிய செய்திகள் எல்லாம் நாம் முன்பு பார்த்திருக்கின்றோம். இதையெல்லாம் தங்களுடைய பாதுகாப்பு கருதி யுத்தம் ஏற்பட்டால் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் ஈரானிலிருந்து தூர இடங்களுக்கு நகர்த்தப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் வளைகுடா நாடுகளான இந்த கத்தார், UAE, ஒமான், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் முற்றுமுழுதாக அமெரிக்க படை நீங்கிவிட்டதா என்று கேட்டால் இல்லை. சவுதி அரேபியாவில் காணப்படக்கூடிய விமான தளங்களில் இவ்வளவு நாளும் காணப்பட்ட அமெரிக்காவுடைய ஆயுத திரள்வை அமெரிக்கா பன்மடங்காக அதிகரித்துள்ளது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தற்போது ஒரு 2 மணித்தியாலங்களுக்கு முன் கிடைக்கப்பெற்ற செய்திகளில் கூட அமெரிக்கா தனது இராணுவ பலத்தை முன்னெப்போதும் இல்லாத அளவு மத்திய கிழக்கில் இடைவிடாது குவித்து வருகின்றது. இந்த வகையில் குறைந்தது 9 முதல் 12க்கு மேற்பட்ட C-17 குளோபல் மாஸ்டர் எனும் கனரக போக்குவரத்து விமானங்கள் தற்போது மத்திய கிழக்கை நோக்கி பறந்து வந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தி பல்வேறு ஊடகங்கள் வான்வழி கண்காணிப்பு தரவுகளை அடிப்படையாக வைத்து செய்தி வெளியிட்டு வருகின்ற இந்த விமானங்கள் மூலம் நவீன ஏவுகணைகள், கவச வாகனங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் இராணுவ வீரர்களுக்கு தேவையான தளபாடங்களும் மத்திய கிழக்கை நோக்கி எடுத்து வந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்த வண்ணமே உள்ளது. இதேவேளை இஸ்ரேல் சேனல் 12 ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. அதாவது ஈரானுடைய புரட்சிகர காவல் படை IRGC தற்போது ஈராக்குடைய எல்லை பகுதி, அதாவது ஈராக் போர்டர் பகுதியில் பெரும் இராணுவ தளபாடங்களையும் இராணுவ குவிப்புகளையும் செய்து வருவதாக சேனல் 12 சில மணி நேரங்களுக்கு முன் செய்தி வெளியிட்டது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதாவது ஈரானுக்குள்ள என்டர் ஆகிற ஈராக் எல்லைக்குள்ள இராணுவங்கள் நிலைநிறுத்தப்படுகிறது என்பதுதான் இங்கிருந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சம்டைம் யுத்தம் ஆரம்பித்தால் நிச்சயமாக ஈரானிய படை, தரைப்படை ஈராக்கினூடாக சிரியா அல்லது ஜோர்தானுக்குள் படைகளை நகர்த்துவதற்கு ஒரு நல்லதொரு சந்தர்ப்பமாக காணப்படும். யுத்தம் என்ற ஒன்று உருவாகி உக்கிரமடைந்த நிலையில் ஈரானிய படை ஈராக்குக்குள் நுழைந்தால் அடுத்தது சிரியா வழியாக இந்த IRGC லெபனானுக்குள்ளும் இஸ்ரேலுக்குள்ளும் ஜோர்தானுக்குள்ளும் மிக மிக இலகுவாக படைகளை நுழைக்கலாம் என்பது புவியியல் ரீதியான விடயமாகும். நபி அவர்களின் முன் அறிவிப்பு இந்த இடத்திலும் எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. அதாவது ஜெருசலத்தை நோக்கி படைகள் வரும்போது அந்த படையில் அதிகமாக சிரியாவை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த வகையிலே ஈராக் எல்லையினூடாக அடுத்த எல்லை சிரியாவுடைய எல்லை தான். சிரியாவுக்குள் நுழைந்தால் நேரடியாக ஜோர்தானுக்குள்ளும் லெபனானுக்குள்ளும் இஸ்ரேலுக்குள்ளும் நுழைந்துவிடலாம். அவ்வாறு இந்த ஈரானிய தரைப்படை நகர்ந்தால் அவர்களோடு சேர்ந்து அயல் நாடான ஆப்கானிஸ்தான் படையும் நகர்ந்தால் ஈராக் தற்போது ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்க தயாராக உள்ளது. அண்மையில் கூட ஈரானுடைய ப்ராக்சிஸ், அதாவது ஹூதிகள் மற்றும் ஹெஸ்புல்லாக்களை போல சிறு சிறு படைக்குழுக்கள் தங்களுடைய ஆயுத பலங்களை ஈரானின் உதவியோடு அதிகரித்துள்ளது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே போல சிரியாவுக்குள்ளும் ஈரானுக்கு அதோடு சேர்ந்து வரும் ஆப்கானிஸ்தானாக இருந்தால் சன்னி முஸ்லிம்களின் ஆதரவு தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிடும். அதாவது ஈரான் ஷியா என்று எடுத்துக்கொண்டாலும் கொரசான் என நபி அவர்கள் கூறிய ஆப்கானிய படை ஈரானோடு சேர்ந்து சிரியாவுக்குள் நுழையுமானால் சிரியாவில் வாழ்கின்ற அதிக சன்னி முஸ்லிம்கள் வருகின்ற அந்த படைபலத்துடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போர் புரியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நிலைமையே சகல விடயங்களையும் வைத்து பார்க்கும் போது ஏதோ புரிகிறது. இருந்தாலும் இந்த போர் ஆரம்பிக்கும் போது ஈராக்குடைய எல்லைக்குள் ஈரானிய படை நுழைவதோ அல்லது சிரியா எல்லைக்குள் நுழைவதோ அவ்வளவு லேசுப்பட்ட ஒரு காரியமாக இருக்காது. என்று சொன்னால் ஈரானை சுற்றி, அதாவது சவுதி அரேபியா, குவைத்,
மற்றும் ஈராக்கின் சில பகுதிகள் மற்றும் அசர்பைஜான், ஆப்கானிஸ்தான் போன்ற இடங்களில் அமெரிக்க படைத்தளங்கள் தற்போது பாரிய இராணுவ ஆயுத திரள்வுகளை அதிகரித்துள்ளது. அத்தோடு ஈரானின் கடல் பகுதி, அதாவது ஆட்புல எல்லைக்கு அங்கால் உள்ள பகுதி, அதாவது ஈரானுக்கென்று சொந்தமான ஆட்புல எல்லை கடல் பகுதி இருக்கும். அது சர்வதேச சட்டம், அதாவது கடற்கரை ஓரத்திலிருந்து சுமார் 12 மைல். இந்த 12 மைலுக்கு அங்கால உள்ள பகுதியில் அமெரிக்க படைகள் கப்பல்களில் நின்று கொண்டிருப்பதெல்லாம் பார்க்கும் போது ஈரானை சுற்றி வளைத்து அமெரிக்க படை சூழ்ந்து நிற்கின்றது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஆகவே ஒரு பக்கம் ஈரானுக்குள் சேதமாகும், இன்னொரு படை உடைத்துக் கொண்டு ஏனைய நாடுகளுக்குள் IRGC-யோ அல்லது ஈரானிய ராணுவமோ நுழைவது அது ஒரு பயங்கரமான யுத்தமாக இருக்கும் என்பது போதிய ராணுவ நகர்வுகளை வைத்து பார்க்கும் போது நமக்கு புரிகிறது. சாதாரணமாக இவை அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒரு சில மணித்தியாலங்களுக்குள் ஈரானை தீர்த்து கட்டிவிடுவார்களோ தெரியவில்லை என்று நமக்கு என்ன தோன்றுகின்றது. இருந்தாலும் எம்மை பாதுகாக்க இறைவன் போதுமானவன் என்பதுதான் நாம் குறிப்பிட வேண்டும். காரணம், பெரும் 3 லட்சம் படைகளை திரட்டிக் கொண்டு காசாவுக்குள் நுழைந்த இஸ்ரேல் இதுவரையும் காசாவை முழுமையாக பிடிக்க முடியாமல் கோடு கீறி ஒரு எல்லை பகுதிகளில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய படை போய் இந்த சிறிய ஒரு 425 சதுர கிலோமீட்டரை கையகப்படுத்த முடியாமல் இறைவன் தடுத்து வைத்திருக்கின்றார். அதே போலதான் எவ்வளவுதான் இராணுவ குவிப்புகள் தற்போது ஈரானை சுற்றி நின்றாலும் நிச்சயமாக யுத்தம் என்று வரும்போது நாம் எண்ணும் அல்லது கற்பனை செய்யும் நிகழ்வுகளுக்கு அப்பால் நடக்கலாம். என்று சொன்னால் இஸ்ரேல் காசாவை சுற்றி 3 லட்சம் படைகள் குவிக்கப்பட்ட போது நான் எனது காணொலியில் அன்றே பேசியிருந்தேன், ஒரு சில மணித்தியாலங்களுக்குள் காசாவை முற்றாக அழித்து விடுவார்களோ, அந்த அளவு காசாவை சுற்றி படைகள் குவிக்கப்பட்டிருந்தது. சில சங்கி தமிழ் ஊடகங்கள் பேசியது எப்படின்னு சொன்னால், காசாவை ஒரு மாதத்தில் கைப்பற்றி விடுவோம் என்று ஊடகங்கள் பேசுகிறது. ஒரு மாதம் எல்லாம் ரொம்பவே கூட, ஒரு வாரம் கூட 5-6 நாட்களில் இஸ்ரேலிய படை காசாவை துண்டாக்கிவிடும், அழித்துவிடும், காசாவை வாயினால் ஊதி அழித்து விடுவார்கள் என்பது போல சில ஊடகங்கள் பேசியது. காரணம், அந்த அளவு ஒரு சிறிய நிலத்தை சுற்றி மிகப்பெரிய படை நின்று கொண்டிருந்தது. ஆனால் நமது கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம் நடக்கவில்லையா? சிறிய சதுர கிலோமீட்டர் இந்த பகுதியை இன்று வரையும், அதுவும் சிறிய இராணுவத்தை வெல்ல முடியாமல் இந்த உலக வல்லரசின் உதவியை பெறும் இஸ்ரேல் காசாவுக்குள் தட்டு தடுமாறி வருகிறது. இதைத்தான் நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். சிறிய கூட்டம் தான் இருப்பார்கள், அவர்களுக்கு எனது சுபசோபனம் உண்டாவதாக, மறுமை நாள் வரையும் போராடுவார்கள், அவர்களை முழுமையாக அழிக்கவே முடியாது என்றார்கள். அதை கண்கூடாக காசாவில் கண்டோம். அதுபோலதான் இப்போது ஈரானை சுற்றி எவ்வளவு பலமிக்க இராணுவங்கள் குவிக்கப்படுகிறது. நிச்சயமாக இந்த சதிக்காரர்களுக்கு எதிராக இறைவனின் உதவி இருக்கின்றது என்பதில் நாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது என்பது இந்த காசாவுடைய விடயம் நமக்கு சொல்லித் தருகிறது. சதி செய்பவர்களுக்கு இறைவன் சதி செய்கின்றான் என்று இறைவன் தெளிவாக தனது திருமறையில் குறிப்பிட்டுள்ளான். இது இவ்வாறு இருக்கும் போது சகோதரர்களே, ஜோர்தானில் உள்ள கிங் ஃபைசல் விமானப்படை தளம் தற்போது திடீரென மூடப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ காரணங்கள் இன்னும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்னொரு செய்தி, பிராந்தியத்தில் ஒரு பதற்றமான நிலைமை அதிகரித்துக் கொண்டிருக்கும் போது யெமனில் ஹூதிகள் தற்போது தங்களது தயார் நிலையையும் எச்சரிக்கையும் உயர்மட்டத்துக்கு அதிகரித்துள்ளதாகவும் அரபிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. அதேவேளை நேற்று இரவு எனக்கு பார்க்க கிடைத்த செய்தி ஒன்று, நேற்று நான் முன்னைய எனது காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன், டொனால்ட் ட்ரம்ப் முதலாவது ஈரான் மீது ஒரு சிறிய தாக்குதல் செய்துவிட்டு பின்னர் பெரியதொரு தாக்குதல் செய்வோம் என்று ஆலோசித்து வரும் செய்தியை எனது முன்னைய பதிவில் நான் பதிவிட்டிருந்தேன். ஆனால் தற்போது கிடைக்கிற செய்தி என்னன்னு சொன்னால், சிறிய தாக்குதலாக இந்த ஈரானி யுத்தம் செய்ய முடியாது, அவ்வாறு செய்தால் ஈரானுடைய பலத்த தாக்குதல் எம்மை செயலிழக்க செய்துவிடும் என்பதற்காக யுத்தம் ஆரம்பிக்கும் போதே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் மீது தொடுத்து ஈரான் எதிர் தாக்குதல் செய்ய முடியாத நிலைக்கு ஈரானை ஆளாக்கி விட வேண்டும். அதாவது நம்மள திருப்பி அடிக்கிறதுக்கு முன்னால எதிரியை போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அமெரிக்கா வந்துள்ளதாக ஃபஜர் என்கிற அரபிய ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்ததை காண கிடைத்தது. அடுத்தது என்னன்னு சொன்னா, இன்று ஈரானுக்குள் பல்கலைக்கழகங்கள், எல்லா பல்கலைக்கழகங்களிலும் அல்ல, ஆனால் ஊடகங்கள் சொல்லுது பல பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் போராட்டம், கொமைனி மற்றும் ஈரானிய அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தார்கள் என்று ஊடகங்கள் பரவலாக சில வீடியோக்களை காட்டுகின்றது. அதே செய்தி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டிருந்ததையும் நான் காலையில் பார்க்க கிடைத்தது. ஆனால் உண்மையான நிலப்பாடு என்னன்னு சொன்னால், இதெல்லாம் குறிப்பிட்ட மாணவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை சுகபோக வாழ்க்கையின் பால் ஆர்வம் காட்டி இவ்வாறான தூண்டுதல்களை செய்கின்றார்கள். இது ஈரானிய முழு பல்கலைக்கழகங்களில் நடைபெறவில்லை. ஈரானில் உள்ள பல்கலைக்கழகங்களில் 0.5% குறைவான மாணவர்களே இதில் பங்கு கொண்டார்கள் என்று ஈரானிய செய்திகள் குறிப்பிடுகிறது. இன்னொரு செய்தி வந்திருக்கின்றது, அதனை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அதாவது ஐனா கஸ்பெரியன் என்கிற ஒரு அமெரிக்காவுடைய ஒரு பெண் பத்திரிகையாளர் அமெரிக்காவுடைய TYT தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி அளிக்கின்றார். இந்த பேட்டி உண்மையிலேயே அறிவுபூர்வமான ஒரு பேட்டி. அது என்னன்னு சொன்னா, So what we're going to do if Ted Cruz gets his way, if Israel gets his way, is regime change in Iran. We will pay for it, of course. We will risk the lives of our soldiers to do it, of course. For what? To benefit us here in the United States? No, of course not.
அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இவ்வளவு ஒரு மோசமான உறவு நிகழ்வதற்கு காரணம் இந்த இஸ்ரேல் தான் என்று நேரடியாகவே தொலைக்காட்சிக்கு குற்றம் சாட்டிய வீடியோ தற்போது வைரலாகி வருகின்றது. இஸ்ரேலுடைய விருப்பத்திற்காக, அதாவது ஈரானுடைய ஆட்சி மாற்றத்திற்காக அமெரிக்கா முயற்சி செய்து வருகிறது. இதனால் இதற்கான விலையை அமெரிக்க மக்கள் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அதாவது இஸ்ரேலின் குறிக்கோளை, எண்ணத்தை, தேவையை நிறைவேற்ற அமெரிக்கர்கள் தங்களது உயிரை பணயம் வைக்க வேண்டி வருகிறது. இந்த நடவடிக்கையால் அமெரிக்காவுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்காது. இது இஸ்ரேலுக்கு மாத்திரம்தான் சாதகமாக அமையும் என ஆனா கஸ்பரியன் என்பவர் அமெரிக்க தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியே இவையாகும். அதாவது இவருடைய கருத்து என்னென்று சொன்னால், மத்திய கிழக்கில் இஸ்ரேலின் பாதுகாப்பு நலன்களுக்காக அமெரிக்கா ஈரானை எதிரியாக கருதுவதாகவும், இதனால் அமெரிக்காவின் பொருளாதாரம் மற்றும் இராணுவ வீரர்களின் உயிர்கள் வீணடிக்கப்படுவதாகவும் இவர் குறிப்பிடுகின்றார். இந்த வகையிலே சகோதரர்களே, இந்த பேட்டி உண்மையிலேயே அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் சிந்திக்க வேண்டியுள்ளது. அமெரிக்காவுக்கு இந்த இஸ்ரேலியர்கள் வருமானம் தேடி தருவார்கள் என்று அமெரிக்கா இஸ்ரேல் சொல்றதெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இவ்வளவு ஆட்டம் ஆடுகிறது. அதனால் எந்த பிரயோசனமும் கிடையாது. அமெரிக்கா இன்னொரு நாட்டில் டிபெண்ட் ஆக முடியாது என்பதுதான் இந்த ஊடகவியலாளருடைய உட்கருத்தாக காணப்படுகிறது. இன்னொரு செய்தி ஒன்று உள்ளது. ஃபாக்ஸ் டிவிக்கு விட்காஃப் ஒரு பேட்டி வழங்குகிறார். அந்த பேட்டியில் We have red lines here from the US. How about over with Iran? The president asked me that this morning, and I don't want to use the word frustrated. It's almost because he understands he's got plenty of alternatives. But it's curious. He's curious as to why they haven't, I don't want to use the word capitulated, but why they haven't capitulated. why under this sort of pressure with the அவர் amount குறிப்பிடும் ஒரு கருத்தை குறிப்பிட்டு நான் முடித்துக் கொள்கின்றேன். அதாவது அமெரிக்கா ஈரானின் மீது மிக கடுமையான பொருளாதார மற்றும் அரசியல் அழுத்தங்களை செலுத்தி வந்தபோது கூட ஈரானியர்கள் சற்றும் தளராமல் தங்களது நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்பது ட்ரம்ப் நிர்வாகத்தை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இவ்வளவு பெரிய அழுத்தங்களுக்கு மத்தியிலும் ஈரான் ஏன் இன்னும் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு அடிபணிந்து சரணடையவில்லை என்று ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு ஆச்சரியத்துடன் கேள்வி எழுப்பியதாக விட்காஃப் இந்த தொலைக்காட்சிக்கு பேட்டி வழங்கியுள்ள செய்தியும் ஒரு முக்கிய செய்தியாக ஊடகங்களில் காட்டப்படுகிறது. சரி சகோதரர்களே, மீண்டும் முக்கியமான தகவல்களோடு மறுபடியும் இறைவன் நாடினால் சந்திப்போம் என்று குறிப்பிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.